சேலத்தில் பெண்களை தரக்குறைவாக பேசிய தவேக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க கோரி அமைச்சர் பார்த்திபன் வீட்டை பெண்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலத்தில் பச்சைப்பட்டி பகுதியில் மேற்கூரை அமைப்பது தொடர்பாக இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. இந்த பிரச்சனையில் பழனியம்மாள் என்ற பெண்ணை தவேக செயலாளர் கொழிஞ்சி யுவராஜ் தனது தந்தையுடன் சேர்ந்து தகாத வார்த்தைகளால் பேசி தாக்கியதாக கூறப்படுகிறது. அமைச்சருக்கு நெருக்கமானவர் எனவும் தங்களை எதுவும் செய்திட முடியாது என்றும் ஆணவத்துடன் அவர் பேசியுள்ளார். இது தொடர்பாக புகார் அளித்தும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் தவேக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி போக்குவரத்து துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் இல்லத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அவன் ஒரு சின்ன பசங்க ஒரு லேடிஸ் என்ன வயசுக்கு மரியாதை கோடி கொடுக்காத என்னை அடிக்கிறாங்க. இவ்வளோ கேவலமாக எவ்வளோ கேவலம் பெண்களை பேசணும்னு நினைக்கிறானோ அவ்வளோ கேவலமாக பேசுகிறான். இதெல்லாம் வந்துங்க சார் அவங்க கேட்கணும். அதிகாரி முன்னாடியே போலீஸ் காவல்துறை முன்னாடி நம்ம தாசில்தார் முன்னாடி முனிசிப்பு முன்னாடி எல்லாரும் அதிகாரம் முன்னாடியுமே கேட்குறான் என்ன. ஆனால் அவங்களாம் நின்றுக்கிட்டு தான் இருந்தாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்குன்னு விஜய் சொல்லியிருக்கிறாங்க. அந்த தவேக கட்சியில் இருந்துக்கிட்டு ரொம்ப துச்சனமாக வார்த்தை பேசி ரொம்ப எங்களை கை வச்சு துணி பிடிச்சி இழுத்து கையை வச்சு அடித்து பொம்பளைகளை இழிவாக பேசி அந்த கொழிஞ்சி யுவராஜுங்கிறவங்க கட்சிக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம். சேலத்தில் பெண்களை தரக்குறைவாக பேசிய தவேக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க கோரி அமைச்சர் பார்த்திபன் வீட்டை பெண்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலத்தில் பச்சைப்பட்டி பகுதியில் மேற்கூரை அமைப்பது தொடர்பாக இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. இந்த பிரச்சனையில் பழனியம்மாள் என்ற பெண்ணை தவேக செயலாளர் கொழிஞ்சி யுவராஜ் தனது தந்தையுடன் சேர்ந்து தகாத வார்த்தைகளால் பேசி தாக்கியதாக கூறப்படுகிறது. அமைச்சருக்கு நெருக்கமானவர் எனவும் தங்களை எதுவும் செய்திட முடியாது என்றும் ஆணவத்துடன் அவர் பேசியுள்ளார். இது தொடர்பாக புகார் அளித்தும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் தவேக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி போக்குவரத்து துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் இல்லத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அவன் ஒரு சின்ன பசங்க ஒரு லேடிஸ் என்ன வயசுக்கு மரியாதை கோடி கொடுக்காத என்னை அடிக்கிறாங்க. இவ்வளோ கேவலமாக எவ்வளோ கேவலம் பெண்களை பேசணும்னு நினைக்கிறானோ அவ்வளோ கேவலமாக பேசுகிறான். இதெல்லாம் வந்துங்க சார் அவங்க கேட்கணும். அதிகாரி முன்னாடியே போலீஸ் காவல்துறை முன்னாடி நம்ம தாசில்தார் முன்னாடி முனிசிப்பு முன்னாடி எல்லாரும் அதிகாரம் முன்னாடியுமே கேட்குறான் என்ன. ஆனால் அவங்களாம் நின்றுக்கிட்டு தான் இருந்தாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்குன்னு விஜய் சொல்லியிருக்கிறாங்க. அந்த தவேக கட்சியில் இருந்துக்கிட்டு ரொம்ப துச்சனமாக வார்த்தை பேசி ரொம்ப எங்களை கை வச்சு துணி பிடிச்சி இழுத்து கையை வச்சு அடித்து பொம்பளைகளை இழிவாக பேசி அந்த கொழிஞ்சி யுவராஜுங்கிறவங்க கட்சிக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம்.